நம்ம பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பர் தான் சந்திரன், அதாவது மூணுன்னு சொல்லலாம். நிலால பாட்டி வடை சுட்ட கதையில இருந்து நிலா நம்ம போற இடமெல்லாம் நம்மளை தொடர்ந்து வாரது வர காட்டியுமே லைஃப்ல மூணை பத்தி நிறைய விஷயங்கள் நாம கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்னைக்கு இந்த வீடியோல அதே மூணை பத்தின சில டார்க்கான ஃபேக்ட்ஸை தான் நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுபடி நிலா மேலே வளிமண்டலம் இல்லாததால அங்கே ஒளி பரவ முடியாது. ஆனால் நாசாவோட ஆராய்ச்சியில் நிலா மேலே அஸ்ட்ரோனட்டோட தொடர்பு பதிவுகள் பார்க்குறப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா, நிலாவோட மேற்பரப்பில் சின்ன சின்ன நடுக்கங்கள் உண்டாகியிருக்கு. ஸோ அந்த நடுக்கங்களில் ஒரு குறைஞ்ச அதிர்வெண் ஒளி அலை உருவாகி இருக்கு. ஸோ இது நம்ம காதால் கேட்க முடியாது, ஆனால் மெஷின்ஸில் தான் டிடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனாலே இது ஒரு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. நிலாவில் ஒளி கேட்கின்றதும் உண்மையாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, நம்ம பூமியில நிலநடுக்கம் வந்து பார்த்திருப்போம். அதே போல நிலாலயுமே நடுக்கங்கள் நடக்குது. ஸோ இதுக்கு நிலா நடுக்கம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கு. நாசாவோட அப்போலோ பயணங்கள்ல இது டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சின்ன சின்ன நடுக்கங்கள் சில வினாடிகள் மட்டும் தாங்க நீடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆழமான நடுக்கங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து 15 நிமிடங்கள் வரை தொடர்ந்து இருக்கு. ஆனா இது நிலாவோட மேற்பரப்புல மிகப்பெரிய சேதங்கள் எல்லாம் உருவாக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலாவோட தூர பகுதிகளில் குறிப்பா வடகோணங்களில் பார்த்தீங்கன்னா நீர் மறைஞ்சு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சூரிய ஒளி நேராக அந்த இடங்கள்ல படாது. ஸோ அதனாலேயே ஷெடோடான கிரெட்டர்ஸ்ல நீர் மறைஞ்சு இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட எல்க்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆய்வுல அந்த பயணத்துல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன லூனர் லேக்ஸ் மாதிரி நீர் அணுக்கள் இருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இது ரொம்பவே முக்கியத்துவமும் இருக்கு. ஏன்னா எதிர்காலத்துல நிலால குடியேறது இல்லைன்னா நிலாவிலிருந்து ராக்கெட்கான எரிசக்தியை தயாரிக்கிறதுக்கு இந்த நீர் உதவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதால் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, நிலான்னு சொல்லக்கூடியது வெறும் கல்லாலான மேற்பரப்பு மட்டுமில்லை, அதில் வாழவும் பயணிக்கவும் தேவையான நீர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த உண்மை பார்த்தீங்கன்னா, அப்போலோ பயணிகள் நிலாவுக்கு போனப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, நிலாவோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் கெட்டுப்போன கன் பவுடர் போல ஒரு வாசனையை தருதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் வியர்டான பாயிண்ட் என்னன்னா, அந்த வாசனையை நேராக உணர முடியாது. ஏன்னா அந்த வாசனை எப்படி உருவாகுதுன்னா, அந்த தூள் ஆக்சிஜனோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறப்ப மட்டும்தான் உருவாகுது. ஸோ இது ஒரு ரொம்பவே யூனிக்கான ஸ்மெல்னும் சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நம்ம பூமியை விட்டு விலகி கொண்டே போய்கிட்டே இருக்கு. நிலா ஒவ்வொரு வருஷமே பூமியிலிருந்து சுமார் 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன நம்பர் மாதிரி தான் தோணலாம், ஆனால் 1000 ஆண்டுகளில் இது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கடல் அலைகள் எல்லாம் மாறும். அது மட்டும் இல்லாமல் பூமியோட ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஸோ இப்படி பூமியை விட்டு நிலா கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற செயல்முறை பார்த்தீங்கன்னா எர்த் மூன் சிஸ்டமை நிலையானதாக மாற்ற உதவுது. அதாவது நிலா நம்ம பூமியிலிருந்து மெதுவாக விலகினாலுமே அது நம்ம கரையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இதோட தாக்கம் திருப்பியும் உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூமியை போலவே நிலாவுக்கு ஒரு வலுவான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. ஆனால் நிலாவோட மேற்பரப்பில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லோக்கலைஸ்ட் மேக்னெட்டிக் பெச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, நிலாவில் இருக்கிற கற்கள் வெப்பமான மண்ணில் உள்ள லெஃப்ட் ஓவர் மேக்னட்டிசம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நிலாவில் கம்பஸ் வேலை செய்யாது. ஸோ இதை என்ன செய்யும்னா, எதிர்காலத்தில் வர டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு அவங்களோட பிளானிங் உருவாக்குறதுல மிகப்பெரிய சவாலை உண்டாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிலாவோட மேற்பரப்பில் மென்மையான பவுடர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அப்போலோவோட பயணிகள் சொன்ன ஃபேக்ட் ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அது என்னன்னா, இந்த நிலாவில் இருக்கக்கூடிய தூள்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ரொம்பவே கூர்மையான அணுக்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தூள்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோனனுக்கு எதிர்பாராத பாதிப்புகளையும் கொடுத்திருக்கு. ஸ்பேஸ் சைட்ல இந்த தூள்கள் ஒட்டி இருக்கிறதால சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நிலாவோட வளிமண்டலம் இல்லாததால இந்த தூள்கள் எல்லா இடத்துமே ஃப்ளோட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஆகி பரவுது. ஸோ அதனால இந்த தூளை சுத்தம் செய்யறதும் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட சூடும் அது மட்டும் இல்லாமல் குளிரும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நிலாவோட பகல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 127 பாகை செல்சியஸ் வரை இருக்கும். அதே இரவு நேரம் பார்த்தீங்கன்னா -173 பாகை செல்சியஸ் வரை இருக்கும்.
ஸோ இதை தான் சயின்டிஸ்ட் ஹார்ஷஸ்ட் என்வாயரன்மெண்ட்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய வளிமண்டலம் இல்லாததால் நிலாவோட சர்ஃபஸ் சூடோ குளிரோ ரிட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனாலே அப்போலோ மிஷன்ஸில் அஸ்ட்ரோனட்டுக்கு ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் மற்றும் ஷெல்டர்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுது. ஸோ அந்த கடுமையான சூழல்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இது செய்யப்படுது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிலா மேலே ஃபுட் பிரிண்ட் நிறைவில்லாமல் அப்படியே நீடிச்சு இருக்கும். ஸோ அப்போலோ அஸ்ட்ரோனட்டோட ஃபேமஸான ஃபுட் பிரிண்ட் நிலா மேலே இருக்குது. அது மில்லியன் வருஷங்கள் ஆனாலுமே அப்படியே தான் இருக்கும். காரணம் என்னன்னா ரொம்பவே சிம்பிள். நிலாவில் காற்று இல்லாததால், மழை இல்லாததால், அழுகாதது இல்லாததால், அதனாலே ஃபுட் பிரிண்ட் எல்லாம் லிட்டர்லி ஃபொசில் மாதிரி அதில் அப்படியே நிலைச்சிருக்கும். ஸோ கைஸ், இது தான் நிலா பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான டார்க்கான ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நிலான்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு மூன் மாதிரி தோணலாம். ஆனால் இது நம்ம ஏர்த்துக்கு, சயின்ஸுக்கு, ஃப்யூச்சர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கெல்லாம் நிறைய சீக்ரெட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இன்னும் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.